50வது ஆண்டை கொண்டாடும் சங்க சக்கரா ஹோட்டல் அடுத்த 4 முதல் 5 ஆண்டுகளில் சுமார் 400 கோடி ரூபாய் முதலீடு திட்டம். சங்கம் ஹோட்டல் திருச்சியில் 1975ஆம் ஆண்டில் நிறுவப்பட்டது. அதன் பிறகு இந்த குழுமம் தஞ்சாவூர், மதுரை மற்றும் செட்டிநாடு நகரங்களில் தனது செயல்பாட்டை விரிவாக்கியது. தற்போது திருச்சி மற்றும் மதுரையில் உள்ள ஹோட்டல்கள் கோர்ட்யார்ட் மேரியாட் பிராண்டின் கீழ் செயல்படுகின்றது. சங்க சக்கரா ஹோட்டலின் 50வது ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் இக்குழுமம் அதன் அனைத்து ஹோட்டல்களிலும் பல்வேறு நிகழ்வுகளை ஏற்பாடு செய்ய திட்டமிட்டுள்ளது. சங்க சக்கரா ஹோட்டல்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் அடுத்த 4 முதல் 5 ஆண்டுகளில் சுமார் 400 கோடி ரூபாய் முதலீட்டை திட்டமிட்டுள்ளது. தமிழகத்தில் தனது அறை எண்ணிக்கையை இரட்டிப்பாக அதிகரிக்க நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த நிறுவனம் சென்னை மற்றும் ராமேஸ்வரத்தில் தனது நிர்வாகத்தை விரிவாக்குவதற்கும் திருச்சியில் மேலும் ஒரு ஹோட்டலை சேர்ப்பதற்கும் தயாராக உள்ளது. சங்கு சக்கரா ஹோட்டல்ஸ் பிரைவேட் லிமிடெட் 1975ஆம் ஆண்டு திருச்சியில் சங்கம் ஹோட்டல் நிறுவுவதன் மூலம் அன்பான நினைவுகளையும் இதயபூர்வமான அனுபவங்களையும் உருவாக்கும் பயணத்தையும் தொடங்கியது. 1995ஆம் ஆண்டு தஞ்சாவூர் மற்றும் 2002ஆம் ஆண்டு மதுரையில் அதன் நிறுவனத்தை விருத்தி செய்தது. 2008இல் காரைக்குடி மாவட்டத்தில் உள்ள கடியாப்பட்டியில் உள்ள செட்டிநாடு மாளிகை சிதம்பர விலாசை மாற்றுவதன் மூலம் இந்த குழுமம் வணிகமயமான ஹோட்டல்களுடன் பாரம்பரிய சுற்றுலாவுக்கும் மாற்றியது. தற்போது திருச்சி மற்றும் மதுரை நிறுவனம் உலகளாவிய தரத்துடன் கோர்ட்யார்ட் மேரியாட் பிராண்டின் கீழ் செயல்படுகின்றது. ஆண்டுகள் கடந்தும் சங்க சக்கரா ஹோட்டல்ஸ் பிரைவேட் லிமிடெட் குடும்பம் மற்றும் வணிகர்களின் விருப்பத்தை பெற்றுள்ளது. இந்தியா மற்றும் உலகெங்கும் இருந்தும் நம் மாநிலத்திற்கு வந்து லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தின் சிறந்த விருந்தோம்பலை அனுபவித்துள்ளனர். சங்க சக்கரா ஹோட்டல்ஸ் பிரைவேட் லிமிடெட் எப்போதும் காலத்திற்கேற்ப புதுமைகளை செய்து வசதிகளை மேம்படுத்தி பயணிகளின் எதிர்கால தேவைகளை பூர்த்தி செய்யும் அம்சங்களை வழங்கி தனது நிறுவனத்தின் பெயரை மேம்படுத்தி வருகின்றது. இந்த குழுமம் பல்வேறு முக்கிய பிரபலமானவர்களை வரவேற்பதுடன் அவர்கள் வளர்ந்து வரும் காலத்தில் இந்த வசதிகளை அனுபவித்து தாங்கள் தங்கும் காலத்தை நினைத்து இனிமையாக நினைவில் வைத்திருக்கின்றார்கள். ஒரு பொறுப்பான நிறுவனமாக இந்த குழுமம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு முயற்சிகளில் ஈடுபட்டு உயர்ந்த பசுமை அளவுகோலை கொண்டுள்ளது. இதற்கு மேலாக சங்கு சக்கரா ஹோட்டல்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் சமூக பொறுப்பு செயல்பாடுகள் அந்த பகுதியில் உயர்ந்த மதிப்பில் உள்ளது. இந்நிறுவனம் திருச்சி மற்றும் மதுரை நகரங்களில் மேலும் ஒரு ஹோட்டலை நிறுவ முற்பட்டுள்ளது. ஏனெனில் இவ்விரு நகரங்களும் பெரும் வணிக திறன்களை கொண்டுள்ளன. இந்நிறுவனமானது சென்னையில் ஒரு ஹோட்டலுடன் தனது நிலையை நிலைநாட்ட திட்டமிட்டுள்ளது. ஏனெனில் இது ஒரு முக்கியமான சந்தையாகும். சங்கு சக்கரா ஹோட்டல்ஸ் பிரைவேட் லிமிடெட் சுற்றுலா துறையிலும் தடம் பதித்து உள்ளது. மேலும் ராமேஸ்வரம் பகுதியில் 30 ஏக்கர் கடற்கரை நிலத்தில் ஒரு ரிசார்ட்டை கட்ட திட்டமிட்டுள்ளது. தன்னுடைய லட்சிய வளர்ச்சிக்கான உத்தியின் ஒரு பகுதியாக இந்த நிறுவனம் அடுத்த 4 முதல் 5 ஆண்டுகளில் சரியாக 400 கோடி ரூபாய் முதலீடு செய்ய உள்ளது. இந்த முக்கியமான முதலீடு முக்கிய சந்தைகளில் தனது பரப்பளவை விருத்தி செய்யவும் மற்றும் சேவை வழங்கல்களை மேம்படுத்தவும் நிறுவனத்தின் பார்வையை பிரதிபலிக்கின்றது. இதற்கிடையில் சங்கு சக்கரா ஹோட்டல்ஸ் பிரைவேட் லிமிடெட் தமிழ்நாட்டில் தனது அறை எண்ணிக்கையை 2 மடங்காக அதிகரிக்க உள்ளது. ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் நிறைய இது அண்ட் கவர்மெண்ட்டும் ரொம்ப கீனாக இருக்காங்க டு டெவலப் ராமேஸ்வரம். ஸோ அங்கே வந்து சங்கம் ஹோட்டல் வந்து ஒரு 140 ரூம்ஸ் காட்டேஜஸோட பீச் ஃப்ரண்ட்டு ஒரு 30 ஏக்கர் லேண்டை வந்து இப்போ வாங்கியிருக்கோம். அதில் வந்து ஒரு 130 ரூம் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அங்கே பண்ணலான் இருக்கோம். ஸோ திருச்சி வந்து அடுத்த ஹோட்டலும் ராமேஸ்வரமும் வர்றது வந்து இன்னும் ஒரு மேக்ஸிமம் 4 வருஷத்துக்குள்ளே இந்த ப்ராஜெக்டை முடிக்கலாங்கிறது எங்களோட இதில் வந்து டோட்டலாக இந்த ரெண்டுக்கும் சேர்த்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் அரௌண்ட் 350 crores வந்து ஏற்பாடு பண்ணி நாங்கள் அதை பண்ணலான்ட்டு இருக்கோம். ஏன்னா அது வந்து சர்வதேச தரத்துக்கு அந்த ஹோட்டலில் பண்ணுறதுக்கு அந்த முதலீடு பண்ணி அதை இன்வெஸ்ட் பண்ணலான்ட்டு இருக்கோம்.